Happy morning students. Today we are going to talk about the unit number 21. The lesson topic is health and diseases. We already said that what is the meaning for health and disease in a previous video itself. So without any delay we move on to today's topic. Today we are going to talk about the rehabilitation measures for alcoholics. Here a rehabilitation to recover from some addiction. Okay ma, that is the rehabilitation measures na some adapting methods for alcoholics. யாருக்காக இந்த rehabilitation measures na for alcoholics. Alcoholics na என்னது? Who's a person they are committed to the, which means addicted to the alcohol, the person is known as a alcoholics. Okay ma, the alcohol na addict ஆனவங்கள recover பண்றது தான் rehabilitation measures. Okay, here they are given as some of the measures. Let me see that one by one. The first one is the education and counseling. Okay, education and counseling na once the person addicted to the alcohol, they are in a very stressed condition la irupangada. சரியா, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ஒரு education வச்சுமே ஒரு good advices மாதிரி கொடுத்து, அது இல்லைன்னா சில என்னென்னலாம் இப்போ கவுன்சிலிங் கொடுக்குறது எதுக்குன்னா என்னென்னலாம் ஒரு மெஷர்ஸ், அதாவது அதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னென்னலாம் ஹார்ம்ஃபுல் இது அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால ஹெல்த் லெவலில் என்னென்ன டேமேஜ் இருக்கும், ஃபேமிலி லெவலில் என்னென்ன டேமேஜ் இருக்குன்னு யூ வாண்ட் டு கிவ் அ கவுன்சிலிங் டு த பர்சன். ஹியர் எ ப்ராப்பர் education and counseling will help to alcoholics are consuming person, that is the alcohol consuming person, alcoholic, to overcome that a problem. That is the problem is the stress and accept the failure in their life. Here stress and accept the failure. எதுக்காக stress and accept the failure சொல்றாங்கன்னா, அந்த stressed person என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் பார்க்குறச்ச அவங்க ஆல்கஹாலை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, அப்படி ஆல்கஹாலை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் லெவலில் ஒரு அசப்ஷன் வந்துடும். அப்போது ஆல்கஹாலை திரும்ப கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேமா, அக்செப்ட் தி ஃபெயிலியர்ஸை தாங்க முடியாமல் கூட சில ஆல்கஹாலிக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிற பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராப்பராக கொடுத்தோம்னாக்கா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் அக்செப்ட் தி ஃபெயிலியர் இன் தர் லைஃப் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு just they move to the next level. Okay, and next one is the physical activity. What is the next one? Physical activity is the next measures. Here individual undergoing the rehabilitation. There is the alcoholic persons, they are undergoing the rehabilitation measures. This they are channelized na கண்காணிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, that is the channelized in the healthy activity. என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ரீடிங், மியூசிக், ஸ்போர்ட்ஸ் அண்ட் யோகா, மெடிடேஷன். ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் a physical activity to engage அவங்க செல்ஃபை என்கேஜாக வச்சுட்டா அந்த மைண்ட் எதுக்குமே தோணாது. ஓகேமா, ஸோ தட் இஸ் தி வாட் a physical activity. Okay, and next measure is seeking help from parents and peer groups. Here seeking help from parents and peer groups என்னடா, parents and peer groups அவங்களுடைய பேரண்ட் கிட்டேயோ இல்லை பியர்ஸ் குரூப்னா சேம் ஏஜ் குரூப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் மெஷர், அதாவது அந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வெளியே வரலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்கலாம். ஓகேவா, இல்லாட்டா அவங்கக்கிட்ட எல்லா ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணாலே போதும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடும். ஓகேவா, ஸ்ட்ரெஸ்னால தானே அவங்க ஏதோ ஒரு அடிக்ஷனை தேடி போகிறாங்க, அப்படி ஷேர் பண்ணாலே போதும், ஃபீலிங்ஸ் கம்மியாகிடும். அப்போ அடிக்ஷனை தேடி போட வேண்டியதில்லை. ஓகேவா, தட் இஸ் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப். when the problematic situations occur, in the affected individual should seek help from that. யார் அந்த affected individual na, that is the alcoholic persons இருக்காங்க இல்லையா, that only here they said as a affected individual, they are seeking help from the guidance of parents and peers. guidance na யார் ஒரு நல்ல வழியில் உங்களுக்கு just they are given advice இல்லையா, the guidance யார் கைட் சொல்லுவாங்க இல்லையா, and parents peer groups கிட்ட இருந்து just they are sharing their feeling ஷேர் பண்ணலாம். அப்படி ஃபீலிங்கை ஷேர் பண்ணாலே and they are away from the anxiety and wrongdoing and get right from that habit. ஓகேவா, the anxiety குறைஞ்சு போயிடும், ராங் டூயிங்லேருந்து போக சான்ஸ் இருக்காது, and get right from the habit, அந்த ஹேபிட்லேருந்து ஆல்கஹாலிக்லேருந்தும் வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் தி சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப். ஓகே, வில் பி மோர். Next one is the medical assistance. Here next one is the medical assistance. Medical assistance அப்படின்னா individual help, get the help from psychologist and
psychiatrist. மனவியலாளர் உளவியலாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, that is the psychologist and psychiatrist. அவங்க கிட்ட போனாலே அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படிலாம் ரிலீவ் ஆகலாம் அவங்க ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, that is the medical assistance. Here just they are help to relieve their conditions of that is a relieved condition that lead into relaxed and peaceful life. அப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்டாலே போதும், that is the கவுன்சிலிங் கிடைச்சாலே போதும், என்ன பண்ணலாம், ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹியர் ஹூஸ் ஆல்கஹால் டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிட், தட் இஸ் தி ஆல்கஹாலிக் பர்சன். ஆல்கஹால் டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிட்டேஷன் ப்ரோக்ராம் ஆல்சோ, சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரியும் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சில அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம். சில இலிட்ரேட் பீப்புளுக்கு தெரியாது இந்த ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறதுனால என்னென்ன காசஸ் இருக்குது, ஹெல்த் லெவலில் என்னென்ன காசு இருக்குது, சோஷியல் லெவலில் என்னென்ன காசஸ் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா. அப்போது என்ன பண்ணலாம், டி அடிக்ஷன் ஸ்கில்லர். ஓகேமா, டி அடிக்ஷன் ஸ்கில்லர்னால் அந்த அடிக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மெடிசனலாக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரீஹாபிட்டேஷன் மெஷர்ஸ். நான் சொன்னோம் இல்லையா, எதுவே படிச்சிருக்கோம் இல்லையா, ரீஹாபிட்டேஷன் மெஷர்ஸு. ஓகேவா, ரீஹாபிட்டேஷன் மெஷர்ஸ் மூலயமா யார் கண்டக்ட் தி ப்ரோக்ராம் ஆஃப் ஹெல்ப்ஃபுல் டு இண்டிவிஜுவல் could get right from the problem of completely. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்தனாக்கா அந்த ஆல்கஹாலிக் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், நார்மல் அண்ட் ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் அ மெஷர்ஸ் ஆஃப் that is rehabilitation measures for alcoholics. Okay, let me move on to next topic. Yes, yeah, the next one is diseases and disorders due to the lifestyle modification. Here diseases and disorders. Diseases na என்னடா, இந்த நோய் சொல்லுவோம் இல்லையா, that is a disease. Disorder அந்த குறைபாடு சொல்லுவாங்க இல்லையா, that is a disorder due to the lifestyle modification. இந்த lifestyle modification அது ரெண்டு எப்படி வருது. Okay, here diseases are prevalent in our society. prevalent அந்த பரவுது சரியா. diseases எப்படி எல்லாம் prevalent ஆகுது in our society due to the, what is the reason பார்த்தோம்னாக்கா, first one improper way of living. Here what they are indicated as a improper way of living அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, lifestyle modification, majorly lifestyle modification தான். food level and activity level they are totally changing of a lifestyle compared to the older one and இப்போ இருக்க ப்ரெசன்ட் லைஃப்க்கும் டோட்டலாக சேஞ்சஸ். ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிற ஸ்டேஜஸ் இப்போ இருக்கும். ஓகேமா, அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக குறைஞ்சி போச்சு. ஓகே, தட் இஸ் தி இம்ப்ராப்பர் வே ஆஃப் லிவிங் அண்ட் இன் திஸ் கண்டிஷன் ஆர் லீடிங் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். மன அழுத்தமான இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுடும். அப்போ அந்த கண்டிஷன்ஸ்ன்றது இந்த கைண்ட் ஆஃப் டிசீஸ் வந்து தே ஆர் நாட் கம்யூனிகபிள். இந்த கைண்ட் ஆஃப் டிசீஸ் என்ன பண்ணாது, ஒரு பர்சன்ஸ் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுவே சில பர்சன் ஒரு டிசீஸ்னால சஃபர் ஆனாங்கன்னா we can ஐடென்டிஃபை. எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், சில சிம்டம்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லையா. தட் இஸ் தி இம்பேர்மெண்ட் ஆஃப் பாடி டிஷ்யூ ஆர் ஆர்கன். ஓகே, ஹியர் they are disturbance of metabolic function. metabolic function என்னடா, அது வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவாங்களே, that is the metabolic function. Here they are require and modification of individual. அதாவது ரெக்கவர் ஆகணும் எப்படின்னா, மாடிஃபை பண்ணணும். யாரில், இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைலையே மாடிஃபை பண்ணணும். ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். ஓகேமா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் a disease and disorder due to lifestyle modification. Okay, let me move on to next one. And next one is the diabetes mellitus.